ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன கிளாஸில் நம்ம ஜர்தோசியை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி குட்டியாக வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆரி கிளாஸ் நெக்ஸ்ட்டு 100 ரூபா பேமெண்ட்டுக்கு 100 ருபீஸ் பேமெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் உள்ளே போகலாம். ஃபர்தராக எதனா டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் பண்ணி 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிப்ளை வரணும்னு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போ நமக்கு நம்ம எவ்வளோ சைஸ் போட போகிறோமோ அவ்வளோ சைஸ்க்கு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோசி கூட செம்மிக்கி வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டு எடுத்துட்டு பேக் ஸ்டிச் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமிக்கி எடுத்துக்கலாம். ஒரு சமிக்கி வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். சரி, ஸோ அதுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு ஸோ அங்கேயே வந்து ஒரு த்ரெட்டு மேலே எடுத்துகிட்டு அகெயின் ஒரு அகெயின் ஒரு எண்ணாட் வந்து போட்டுருங்க அதுக்குள்ளாரையே. ஓகேவா? ஸோ எண்ணாட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் லூப்பு செகண்ட் லூப்பில் ஃபஸ்ட் லூப் உள்ள விட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் வந்து விழுந்துடும். ஸோ இப்போ அகெயின் த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். அகெயின் த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ ஜர்தோசி தேவைப்படுதோ அதுதான் வந்து நம்ம எடுக்கணும். கொஞ்சம் லென்த்தாக தேவைப்படும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து லோட் பண்ணிவிட்டு ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் நீடில் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் பட்டு விருந்துடுச்சு அப்படின்னாலும் ஜர்தோசி வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகே? ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். ஒரு லாக் வந்து போட்டுட்டு அகெயின் ஒரு செமிக்கி எடுத்துட்டு அகெயின் அதுலேருந்தே ஒரு த்ரெட்டை எடுத்து இன்னாட் வந்து போட்டுக்கிறேன். அகெயின் திருப்பியும் இங்கேருந்து நீடியில் எடுத்துகிட்டு ஒரு பேக் செயின் வந்து போடுறேன். ஏன்னா நம்ம அங்கே இன்னாட் போட்டோம் இல்லையா? ஸோ அதனால் நான் பேக் செயின் வந்து எடுத்துகிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு அகெயின் இந்த பக்கம் வந்து இது ஸோ இது வந்து ஒரு குட்டி டிசைன் தான். ஸோ நம்ம இதை ஒரு சிம்பிள் ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரிலாம் போடலாம். ஸோ ஜர்தோசின்றதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் குட்டியாக அங்கங்கே ப்ளவுஸ்லேயுமே வந்து வச்சு தரலாம். ஸோ நெக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு அங்கே நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு செமிக்கி வச்சுட்டு அகெயின் அதுக்குள்ளாரையே ஒரு த்ரெட்டை எடுத்துட்டு லாக் வந்து போட்டுக்கிறேன். அகெயின் எடுத்துகிட்டு எண்ணாட் வந்து போட்டுட்டு லாக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் சேம் கலர் த்ரெட் எடுக்கிறதுனால நூல் வெளியே தெரியுன்ற பயம் வேணாம். அதே மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் நம்ம அடியில் விட்டு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ நீடியில் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நூல் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் இங்கே நடுவில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் பீட் கூட வச்சுக்கலாம். ஸோ பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அழகாக வந்து ஒரு யூனெக்கோ போடுறீங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ யூனெக் இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ யூனெக் போடுறீங்க, செயின் ஸ்டிச்சு, ஒரு
ஆன்டிக் பீடு, நெக்ஸ்ட்டு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிக் பீடு, நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு. ஸோ இந்த டிசைனை வந்து துளவா ஸோ கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து போடலாம். ஸோ ஹேண்டுக்கும் அதே தான். ஸோ செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஆன்டிக் பீடு, இந்த டிசைன் வந்து போடலாம். ஸோ நீங்கள் இது ஜர்தோசி ஒர்க்குன்றதுனால இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கு டைமிங் பொறுத்து நீங்கள் சார்ஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ ஜர்தோசி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணால் எதுவுமே வராமல் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்து வரும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கிளாஸில் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பாய்.